Hello everyone, இது பாத்தீங்கன்னா practice test 3. So practice test 1ல எத்தனை ஸ்டூடண்ட்ஸ் இருந்தீங்களோ practice test 2ல அதோட என்ன ஆயிடுச்சு ஸ்டூடண்ட்ஸோட எண்ணிக்கை கூடும்னு பார்த்தா குறைஞ்சிருச்சு. நிறைய பேர் என்ன பண்றீங்க பயந்துக்கிட்டு இருக்கீங்க, சார் டெஸ்ட் கொடுத்தா மார்க் கம்மியாயிரும் அப்படின்னு பயந்துக்கிட்டு இருக்கீங்க. தயவு செய்து அப்படி இருக்கவே கூடாது. டெஸ்ட் கொடுத்தீங்கன்னா மார்க் இம்ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? நீங்க டெஸ்டே கொடுக்கல அப்படின்னா நீங்க எப்படி வந்து பிராக்டிஸ் பண்ணிக்கீங்க உங்களுக்கு எப்படி தெரியும் நீங்க படிச்சது போதுமா இல்லையான்ட்டு? அதுக்காக தான் நம்ம டெஸ்ட் கொடுக்குறோம். தயவு செய்து என்ன பண்ணணும், டெஸ்ட்டை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோ. நல்லா பாரு, ஒரு சில இடத்துலலாம் டெஸ்ட்டுக்கு மட்டும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரியா? ஒரு சில இடத்துல டெஸ்ட்டுக்கு மட்டும் 40,000 வாங்குறாங்கன்னு என் ஸ்டூடெண்ட் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அவங்கள்ட்ட டெஸ்ட் சீரீஸ் மட்டும் ஆன்லைனில் ஜாயின் பண்ணியிருக்கோம். சரிங்களா? நல்ல ரெப்யூட்டட் இன்ஸ்டியூட்டு. டெஸ்ட் சீரிஸ் மட்டும் ஜாயின் பண்ணிக்கோ. 40,000 ஃபீஸ் கேட்குறாங்க. உனக்கு அதை விட நல்ல குவாலிட்டியான டெஸ்ட் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ப்ராப்பராக இந்த சான்ஸை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ப்ராக்டிஸ் டெஸ்ட் 3 20ஆம் தேதி நடக்க போகுது. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் இப்படி கேட்டிருந்தீங்க, சார் நாங்கள் வந்து செகண்ட் டெஸ்ட்லேயும் அந்தளவுக்கு ஒழுங்காக ப்ரிப்பேர் பண்ணல, உங்கள் கோர்ஸை ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்படுறோம், ஆஃபரை வந்து முடிச்சிடாதீங்க அப்படின்னா நான் கம்பெனிக்கிட்ட கேட்ட கம்பெனி என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஆஃபர் 20ஆம் தேதி வரைக்கும் கூட நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ் பெனிஃபிட்காக. ஸ்டூடெண்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னா 20ஆம் தேதிக்குள்ளே பர்ச்சேஸ் பண்ண சொல்லிடுங்க. எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும், ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு அதுக்கான வீடியோனா கீழே வந்து பின் கமெண்ட்டில் கொடுக்க மறந்துட்டேன் அப்படின்னா தயவுசெய்து எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். நான் வந்து வீடியோட லிங்கை ப்ரொவைட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஓகே. ஸோ சிலபஸ் என்ன? ஃபிசிக்ஸில் பார்த்தீங்கன்னா பேசிக் மேத்தமெட்டிக்ஸ். இதுக்கு முன்னாடி யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் எழுதியிருப்பீங்க. இப்போ என்ன எழுத போகிறீங்க? வெக்டார். ஸோ சப்போஸ் வந்து நீங்கள் ஏன் கோர்ஸில் படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் வெக்டார் நான் உங்களுக்கு ஒரு 3 லெக்சர் நடத்தியிருப்பேன். சப்போஸ் என்கிட்ட படிக்கலை அப்படின்னா நான் உங்களுக்கு இந்த 3 லெக்சரை வெக்டாரோட 3 பேசிக் லெக்சரை வந்து உங்களுக்கு வந்து நான் கிராஷ் கோர்ஸில் ப்ரொவைட் பண்ணிடுறேன். ஓகேவா? பட் எஸ் எனக்கு ஞாபகப்படுத்திடுங்க, அப்போ தான் நான் ப்ரொவைட் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ பார்த்த அன்றைக்கே சார் வெக்டாரோட 3 வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லிடுங்க. ஓகேவா? ஏன்னா கிராஷ் கோர்ஸ் வீடியோ நம்பர் 8க்கு அப்புறம் 9ல் அப்லோட் பண்ணல. ஸோ 8ல் பாதி இருக்குது. நான் இதை வந்து 8ஓட பார்ட் பின்னு சொல்லிட்டு மிச்சம் இருக்க 2 வீடியோ எந்த டாப்பிக்கில் அதில் கவர் பண்ணலையோ அது 2த்தையும் நான் என்ன பண்ணிடுறேன், கவர் பண்ண வீடியோ வந்து அந்த இடத்துல நான் இன்சர்ட் பண்ணிடுறேன். 8Bன்னு இருக்கும், கிராஷ் கோர்ஸில் 8Bன்னு இருக்கும். கொஞ்சம் ஞாபகப்படுத்திடுங்க. ஓகேவா? கெமிஸ்ட்ரியில் கெமிக்கல் பாண்டிங் ஒன் ஆஃப் த ஃபென்டாஸ்டிக் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் லெசன், அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் லெசன். ஓகேவா? இது வந்து உங்களோட மேமு கரெக்டாக ஹர்னி மேம் பார்த்தீங்கன்னா ஒரு 10-12 லெக்சர் நடத்தியிருப்பாங்க. ஸோ இந்த லெக்சன் நல்லபடியாக ரிவைஸ் பண்ணிக்கோங்க, படிக்க ஆரம்பிச்சிடு. இது வந்து என்னைக்கு நடக்க போகுது? 20ஆம் தேதி நடக்க போகுது. இந்த டெஸ்ட் எங்கே நடக்கும்? நம்மளோட ஆப்பான AIMERS ஆப்பில். லிங்க் எங்கே இருக்குது? டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பயாலஜியில் இந்த 2 லெசனு. ஸோ எப்பயும் போல் இது ஒரு தனி டெஸ்ட்டு, ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி ஒரு தனி டெஸ்ட்டு, பயாலஜி ஒரு தனி டெஸ்ட்டாக உங்களுக்கு வந்து விடும். சரிங்களா? ஸோ கொடுக்கறதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னா ஞாபகப்படுத்திடுங்க. ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே.